நம்ம அடுத்த கட்டமா அதாவது குறிப்பா வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஐடி லெவலில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். வர்ற சண்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அதாவது சப்ஜெக்ட் பேப்பருக்கான தேர்வு வந்து நடைபெற போகுது. ஸோ எல்லாரும் வந்து கால் டிக்கெட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு. நீங்க வந்து கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எம்ஆர் சீட் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படி அட்டன் பண்றது அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போறோம். நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்ப கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் பேப்பர் வந்து அவங்களே கொடுப்பாங்க, ஒரு பால் பாயிண்ட் பென்னு, ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு சிஸ்டம் இருக்கும். சரிங்களா? சிஸ்டத்துல வந்து நீங்க கீபோர்டு வந்து தொடவே கூடாது, அது தனியா எடுத்து வச்சிருவாங்க. சரிங்களா? கீபோர்டு தொடக்கூடாது, அது தனியா எடுத்து வச்சிருவாங்க. உங்களுக்கு மவுஸ்ல மட்டும் தான் ஜஸ்ட் வந்து அதை கிளிக் தான் பண்ண போறீங்க, வேற எந்த வேலையுமே உங்களுக்கு அதுல இல்ல. மவுஸ்ல வந்து கிளிக் பண்ணி நீங்க சேவ் நெக்ஸ்ட் அந்த மாதிரி தான் கொடுக்க போறீங்க, வேற எந்த வேலையுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு சிஸ்டத்தில் முதற்கொண்டே உங்களுக்கு வந்து ஒரு டெமோ பண்றேன். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு தயாராக முதல் தடவை எழுத போறவங்களுக்கு வந்து இந்த காணொலி பயனுள்ளதாகவே இருக்க போகுது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது யாருக்கே இன்னும் எனக்கு சரி மெட்டீரியல் கொஞ்சம் பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும், எனக்கு மெட்டீரியல் இல்லைன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு நம்ம டிப்ளமோ லெவல்ல ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவிலுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு மெட்டீரியல் வச்சிருக்கோம். அதே போல ஐடிஐல ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் போன்ற பாடப்பிரிவுக்கு நமக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. விருப்பம் இல்லாம வாங்கி பயனடையலாம். வாங்க இப்ப இந்த டெமோ கிளாஸ் போகலாம். ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிசி வெப்சைட் போங்க, டெமோ லிங்க் இருக்கு. ஸோ தேர்வுக்கு வந்து நல்ல மார்க் நினைக்கிறவங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர் கூட 1 ஹவருக்கு வந்து எடுத்துட்டு நீங்கள் எந்த போங்க, இல்லை ரெக்ரூட்மெண்ட் போங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்து வியூ ஆகும். இந்த லிஸ்ட் வியூ ஆகுறதுலேயே நீங்கள் பொறுமையாக பாருங்க. மார்க் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்ட்டு 1 2 3 4 5ஆவதுல இருக்கும். ஸோ அந்த 5ஆவதுல ஒரு டைரக்டா வந்து ஒரு லிங்க் வியூவில் ஒரு லிங்க் காமிக்கிறதுல அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த வியூ அப்படி லிங்கை கிளிக் பண்ணோடனே ஒரு டெமோ லிங்க் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இது வந்து சாம்பிளுக்காக, இது சிஸ்டத்தில் இப்படி தான் நிற்கும். டிஃபால்ட்டாக வந்து உங்கள் நம்பர் போட்டு உங்கள் ஃபோட்டோ போட்டு லாகின் ஐடி வந்து பாஸ்வேர்டு அவங்க வந்து உங்களுக்கு கால் டிக்கெட்லேயே கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை பயன்படுத்தி நீங்கள் உள்ளக்க லாகின் பண்ணிக்கலாம். இது டெமோனால அப்படியே உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இது வந்து தான் இப்படிதான் இருக்கும். கீபோர்டு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்க யூஸ் பண்றது உங்க மவுஸ் மட்டும் தான் கையில யூஸ் பண்ண போறீங்க. உங்க மவுஸ் மட்டும் தான் அது போதும், மற்ற எதுவுமே தேவையில்லை நமக்கு. அப்ப வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து உள்ளக்க வந்து சைன்இன் கொடுக்குறீங்க. அப்ப அந்த மவுஸ் வச்சுதான் கிளிக் பண்ண போறீங்க சைன்இன்ட்டு. நீங்க அதுக்கு முன்னாடி யூசர் நேம் பாஸ்வேர்டு உள்ள போட்டிருப்பீங்க. அப்ப சைன்இன் கொடுத்து உள்ள போறீங்க. சைன்இன் கொடுத்து உள்ள போனோடனே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து முதல்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் வந்து உள்ளதையே உங்களுக்கு எப்படி டெமோவாகவே காமிச்சிடுறேன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு 1/4 நேரம் டைம் கொடுப்பாங்க, அதை படித்து பார்க்குற மாதிரி இருக்கும். படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இதெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், கொடுத்துட்டு ஐ எம் ரெடி டு பிகின் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து அதை நீங்கள் பண்ணணும்னா பண்ணனே நமக்கான அந்த டெஸ்ட் பேஜ் வந்து வந்துடும். அது அவங்களே சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நமக்கு வியூ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு சைட்ல வந்து வியூ ஆகும். அது ஒவ்வொரு பேஜுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். மற்ற கொஸ்டின்லாம் எப்படிங்க பார்க்கலாம் அப்படின்னா இங்க ஒரு கார்னர்ல ஒரு செக்ஷன் இருக்கும். சரிங்களா? நமக்கு வந்து இங்க இந்த நமக்கு 200 கொஸ்டின் வந்து இது கீழே கொடுத்துருப்பாங்க, 1 2 3ன்ட்டு. அப்போ ஒவ்வொரு கிளிக் பண்ணாமல் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 1வது கொஸ்டின்ல இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நான் 3வது கொஸ்டின் போனோம்னா டைரக்டா 3வது கொஸ்டின் நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு 3வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? இதை வந்து நாங்க எப்படிங்க நாங்க இது பண்றதுன்னா இந்த கொஸ்டின் நீங்க படிச்சு பார்த்து உதாரணமா வைரம் கண்ணை கவர துளிப்பதற்கு விண்மீன்கள் விடுவதற்கு காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப முழுப்புற எதிரொலிப்பு மேற்கூறியவே இல்லை. அப்ப வந்து நீங்க ஒரு சாம்பிள் கொஸ்டின் தான், எதுக்கு எது ஒரு ஆன்சர். இப்ப நன்னாத்தீஸ்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு நீங்க நம்ம ஓஎம்ஆர் செட் பண்ண மாதிரி சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்க ரைட் கார்னர்ல சேவ் நெக்ஸ்ட் இருக்கும். அந்த ரைட் கார்னர்ல சேவ் நெக்ஸ்ட் இருக்கும். மவுஸ் வச்சுட்டு அந்த சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டோம்னா நம்ம 3வது கொஸ்டின் நம்ம கிளிக் பண்ணுங்க, அது ஆன்சர் வந்து கிரீன் கலர் ஆயிடுச்சு. அப்ப எந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்றோமோ அங்க வந்து அப்படி கிரீன் கலர் மாறிக்கிட்டே வரும். அப்படி கிரீன் கலரா மாறிக்கிட்டே வருது அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப வந்து 2வது கொஸ்டின் வந்து ஒரே ஒரு சாம்பல் கலர்ல இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் இன்னும் நீங்க பெரிய பார்க்கலைங்க.
பார்க்கலன்னு அர்த்தம். இப்போ வந்து ரெட் கலர் இருந்துச்சுன்னா நீங்க அங்க வந்து அதை கொஸ்டினை வியூ பண்ணி பார்த்துட்டீங்க, ஆனா ஒன்றும் ஆன்சர் கொடுக்கல. அப்ப இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் நம்ம கிரீன் போட்டிருந்தா மட்டும்தான் அதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். கிரீன் போடலைன்னா இன்னும் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இல்லாதனால நீங்க எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அப்ப நம்ம ரெண்டாவது கொஸ்டின் போகவே இல்லை, ரெண்டாவது கொஸ்டின் போயிடலாம். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் போயிட்டு இதுக்கு என்ன ஆன்சரோ அதுக்கு ஆன்சரை கிளிக் பண்ணிட்டீங்க படிச்சு பார்த்துட்டு. உங்களுக்கு மேக்ஸுக்குலாம் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வந்து ரஃப் பேப்பர் கொடுத்துருவாங்க, அதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு நீங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுக்க போறீங்க. இந்த மாதிரி 200 கொஸ்டினும் இப்படி கிரீன் ஆகிற மாதிரி நீங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இது சம்பந்தமா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது சம்பந்தமா அவங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை வந்து பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், கடகடன்னு தான் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க பார்த்துட்டு நீங்க டைம் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் உள்ள உட்கார மாதிரி இருக்கும், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒண்ணுமே தெரியாதவங்க இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா ஒரு டெமோவே டெஸ்ட் வச்சிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருக்கு. அதை பார்த்து ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டு பார்த்துட்டு கூட போங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பெரிய விஷயங்களே கிடையாது. உங்க கையில வந்து மவுஸ் இருக்குங்க, மவுஸுக்கு மட்டும்தான் வேலை, மவுஸுக்கு மட்டும்தான் தொடங்க, வேற எதுவுமே தொடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானதாங்க. நீங்க வந்து பர்ஃபெக்டா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். அதே போல இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் தான் இருக்கு ஒரு சில எக்ஸாமுக்குனால. இந்த 10 நாள் 15 நாள் நல்லா டெடிக்கேட்டடா படிச்சா கூட இங்க வேலை வாய்ப்பு பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விருப்பம் உள்ளவங்க வாங்கி பயன் பெறலாம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 75,000 பேர் கவுண்ட் வந்ததுல வந்து அப்ராக்சிமேட்டா வந்து 25,000 பேர் ஆப்சன்ட் ஆயிருக்காங்க. நிறைய பேர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில கூட ஃபெயிலும் அவரு நிறைய மார்க் லெஸ் ஆயிருக்காங்க. அப்ப நீங்க ஓரளவு 200 கொஸ்டினுக்கு ஒரு 100-110 கொஸ்டின் கரெக்டா இருந்தா கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால யாரும் எக்ஸாமுக்கு போகாம மட்டும் இருந்துடாதீங்க. முடிஞ்ச அளவு போட்டி அது எக்ஸாம் அட்டன் பண்ணி ஸ்கோர் பண்ண பாருங்க. இது வந்து கொஞ்சம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 2000 வேகன்சி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி வாய்ப்பு வந்து மறுபடியும் வருமா அப்படின்னு தெரியல, காம்படிஷன் கம்மியா. அதனால இதுலயே நீங்க வேலை வாங்குறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க. நம்மளுடைய சப்போர்ட்டும் கைடன்ஸும் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்க. மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.